ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லேயும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவருடைய இன்னொரு நண்பரும் சேர்ந்து சொந்த படம் எடுக்க தீர்மானித்தாங்க. அப்படி அவர்கள் எடுத்த படம் சிவாஜி அவர்கள் நடித்த அமரதீபம் திரைப்படம். ஆனால் அந்த படத்தை ஸ்ரீதர் அவர்கள் இயக்கவில்லை, டி பிரகாஷ் ராவ் தான் இயக்குனாரு. அமரதீபம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அடுத்து ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்க தீர்மானிச்சாங்க. அதற்காக அவங்க தேர்ந்தெடுத்த கதை ஸ்ரீவள்ளி. இந்த முடிவை சிவாஜி அவர்கள்கிட்ட போய் சொன்னாங்க. அதை கேட்டு சிரித்தாரு சிவாஜி. இதே கதைக்காக இன்னொரு தயாரிப்பாளர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து விட்டு போயிருக்கும் விஷயத்த சிவாஜி அவர்கள் அவங்க கிட்ட சொன்னாங்க. அடுத்து என்ன கதை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார்கள். அலெக்சாண்டர் டூமாஸ் எழுதிய த மேன் வித் தி அயன் மாஸ்க் கதையை தழுவி படம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த கதையை ஏற்கனவே மாடர்ன் தியேட்டர்ஸ் PU சின்னப்பாவை வைத்து உத்தமபுத்திரன் அப்படின்னு தமிழில் முதல் இரட்டை வேட படத்தை எடுத்து வெற்றி கண்டிருந்தார்கள். ஆனாலும் ஸ்ரீதர் அவர்கள் விடவில்லை. அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதே தலைப்பில் மீண்டும் எடுப்போம், சிவாஜி அவர்களை 2 வேடங்களில் நடிக்க வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி சிவாஜி அவர்கள்கிட்ட ஒப்புதலையும் பெற்றார்கள். பத்திரிகைகளில் சிவாஜி அவர்கள் 2 வேடங்களில் நடிக்கும் உத்தமபுத்திரன் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தாங்க. விளம்பரம் வந்த அன்று அவர்களுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. அதே நாளில் பத்திரிகையில் இன்னொரு விளம்பரம். அது என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடிக்கும் உத்தமபுத்திரன் அப்படின்னு வந்திருந்துச்சு. திகைத்து போனார் ஸ்ரீதர் அவர்கள். அதுக்கப்புறம் NS கிருஷ்ணன் எம்ஜிஆர் அவர்களை சமாதானம் செய்து தலைப்பை மாற்றிக்கொள்ள சொன்னார். அப்படி மாற்றிய தலைப்புடன் வந்த படம் தான் நாடோடி மன்னன் அப்படின்ற திரைப்படம். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் காத்திருப்பான் கமலக்கண்ணன். இந்த பாடலில் பத்மினி மற்றும் ராகினி 2 பேருமே பரத நடனம் ஆடுவாங்க. இந்த பாடல் காத்திருக்கும் நாயகனை போய் சந்திக்க முடியாத நாயகியுடைய பாடலாக வரும். ராகினி கண்ணன் உருவத்தில் வந்து அழகாக ஆடுவாங்க. இந்த பாடலுக்கு தங்கராஜ் அவர்கள் நடன அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு. ராணியின் எதிரில் பத்மினியும் ராகினியும் சேர்ந்து ராதாகிருஷ்ண நடனம் ஆடியிருப்பாங்க. ராதையின் உள்ளத்தில் பொங்கிய காதல் வெள்ளம், பத்மினியின் தோற்றத்தில் பொங்கிய அதிசயம் இன்றும் பார்ப்பவர்கள் உள்ளத்தை விட்டு அகலாது அப்படின்னே சொல்லலாம். கிருஷ்ண வேஷம் தாங்கிய ராகினி அவர்கள் தத்ரூபமாக கிருஷ்ணனாகவே நடிச்சிருப்பாங்க. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் ஹீரோயினா பத்மினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தில்லானா மோகனாம்பாள் தான் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆன ஒரு திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்திலையும் நல்லாவே அமைஞ்சிருக்கும். இந்த கதையில் மந்திரி குமாரி அமுதா ஒரு முக்கியமான கதாபாத்திரம். பார்த்திபனின் பண்புக்கு உகந்த ஜோடி அவள். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பவங்க நடிகை பத்மினி அவர்கள். மிகவும் அழகாக தோன்றியிருப்பது மட்டுமில்லாமல் கச்சிதமாகவும் நடிச்சிருப்பாங்க. காதலன் சந்திப்பு, சஞ்சலம், பிரிவு, ஏக்கம், கடைசியில் கல்யாணம், இப்படி அந்த பாகம் படத்தின் நல்ல அம்சங்களுக்கு உறுதுணையாக நின்று பத்மினி அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கும். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் வில்லனாக நம்பியார் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இவருடைய முக பாவனைகளும் டயலாக் டெலிவரியும் செம்மையாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் தளபதி நாகநாதனாக வரும் MN நம்பியார் அவர்கள் தான் திரைக்கதையின் வில்லன். அழுத்தமான நடையும் குரூரமான பார்வையும் கடுமையான வசனங்களும் நம்பியார் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அம்மாவா கண்ணாம்பா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய நடிப்பை பற்றியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. வீர தாயாக நடித்து வீர சொற்பொழிவுகளை பேசி வீராங்கனையாக விளங்கும் நடிகை கண்ணாம்பா. விக்ரமன் மற்றும் பார்த்திபன் 2 பேருக்குமே தாயாக, ராணியாகவும் நடிச்சிருப்பாங்க. கண்ணகி, மனோகரா, மக்களை பெற்ற மகராசி, எங்கள் வீட்டு மகாலட்சுமி முதலிய படங்களில் எப்படி அவங்களுடைய நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சதோ அதே போன்று உத்தமபுத்திரன் படத்திலையும் அருமையாக இருக்கும். ஜி ராமநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான்
அன்பே அமுதே அருங்கனியே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை மருதகாசி அவர்கள் எழுதியிருப்பாரு. சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் பத்மினி அவர்கள், மனதை மயக்கும் G ராமநாதன் அவர்களுடைய இசை, TMS மற்றும் சுசீலா அவர்களுடைய குரல், மதுரமான மருதகாசி பாடல் வரிகள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.